ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூண்டு கார சட்னி. சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோன்ற ஒரு அருமையான சட்னி. இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லா பொருத்தமாக இருக்கும், சாதத்தோடவும் நல்லா இருக்கும், இட்லி தோசையோட அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும், அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். பக்குவமாக வதக்கி அந்த சட்னியை அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு கூட சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும், சீக்கிரம் கெடாது, ட்ராவல்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். அருமையான சுவையான நெல்லூர் ஸ்டைல் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக சட்னி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. இங்கே நான் நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கிறேன். வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 8 to 10 வரமிளகாய் சேர்த்துருவோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மிளகாவோட காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பட் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் மட்டுமே நல்லா வறுத்து விட்டுருங்க. குயிக்காக மிளகாய் எண்ணெயில் போடும்போது வறுப்பட்டுரும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் உப்பலானது தெரியுது, மிளகாய் வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த மிளகாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். கம்ப்ளீட்டாக வறுத்த மிளகாயெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 15 to 20 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட சைஸ் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பூண்டு சட்னி, ஸோ பூண்டோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டு. பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம், அதாவது மேலே கொஞ்சம் லைட்டாக செவந்து உள்ளே வெந்து வரட்டும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம். இதையும் நல்லா அந்த பூண்டோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவாங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கிறது பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. உங்கள்கிட்ட சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபாக பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறக்கு வேண்டி நான் இங்கே கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோங்க. அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா செவந்து வதங்கி கொஞ்சம் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரணும். இந்த சட்னியை நம்ம ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ அதனால் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறது நல்லது. இப்போ புளி சேர்த்துருவோங்க. கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சின்ன பீசஸாக உதுத்து போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த சட்னியில் கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் தூக்கலாக தாங்க இருக்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டு. இப்போ அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துருவோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் பூண்டு புளியோடு சேர்ந்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துருவோம். இங்கே நான் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க, கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டாவே டக்குன்னு அந்த தக்காளியெல்லாம் குயிக்காக தண்ணி விட்டு வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த கடாயோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். ஸோ இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி மிளகாவை வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறோம். அதை இப்போ நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்செடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் புளி தக்காளியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். சூடாக அரைக்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்ல கமகமன்னு பூண்டு வாசனையோட அருமையான பூண்டு கார சட்னி, நெல்லூர் ஸ்டைல் பூண்டு கார சட்னி நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு கண்டிப்பாக நம்ம தாளிப்பு சேர்க்கணும். தாளிப்பு சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். நல்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம்.
அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சட்னி மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு அருமையான ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பூண்டு சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அது நல்ல பக்குவமாக வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுட்டாவா இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி, பட் நல்லா கொஞ்சம் காரசாரமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.